ரஜினி சார் கூட போட்டின்னு சொன்னாங்க. இப்போ ரஜினி சாரே வெளியே வந்துட்டாரு. இப்போ விஜய் சார் கூட போட்டின்னு ஒரு விஷயம் கேள்வி போடுறாங்க. உண்மையா? கண்டிப்பா. அவர் எந்த தொகுதி முடிவு பண்ணல. அதாவது முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் இதுவுமே வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியும். எடுத்தோன்னே இல்லை, அதாவது பேசுகிறது வந்து மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு, வீரபாண்டி கட்டரமம்மா வசனம்லாம் பேசுகிறாரு. அது வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலையை தள்ளிடுச்சு. அதனால் என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுங்க. கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன். இல்லை சுயேட்சை நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பாக. எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்கிறது தான். நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போக போகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாமல் எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் அவருடைய வயசு. அதனால் எடுத்தவங்க ஒருத்தர் மேடையில் கூட்டம் இருக்குது, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம். எதுவுமே நான் உங்களுக்கு